ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் டிக்கா மசாலா செய்ய போகிறோம். சிக்கன் டிக்கா மசாலா. ஓகே, இதில் என்ன போட்டிருக்குன்னா, இதில் 2 கரண்டி பாருங்க. இதில் 2 கரண்டி வந்து தயிர், யோகட் தயிர் போட்டு, 1 கரண்டி இஞ்சி பூண்டு அரைச்சது, 1 கரண்டி பட்டை மிளகாய் தூள், 1/2 கரண்டி கரம் மசாலா, அதுக்கப்புறம் இதில் சின்ன கரண்டி இருக்குல்ல, இதில் வந்து 1/2 கரண்டி உப்பு, அதுக்கப்புறம் 1 கரண்டி லைம். லைம் தெரியுங்களா? அந்த மஞ்சள் கலர்ல இருக்க பெரிய லைம், மஞ்சள் கலர்ல இருக்குல்ல, அதை நல்லா புளிஞ்சி இதில் 1 கரண்டி போட்டு நல்லா கிளறி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அரை வேக்காடா அப்படி பொரிச்சுக்குங்க. அரை வேக்காடா அப்படி பொரிச்சு வச்சிருங்க. ஸோ நம்ம வீடியோ ஓகே ஃப்ரெண்ட், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க, எப்பவுமே இந்த பால் அளவு வச்சுக்கோங்க. இந்த பாலில் வந்து 1 பால் தக்காளி பழம், 1 பால் ஊசி மிளகா, 1 பால் மல்லி இலை இருக்குல்ல, மல்லித்தாள் போட்டு 3 பால் தண்ணி, இதில் 3 பால் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். ஓகே இது ஓகே ஃப்ரெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா 2 பிரியாணி இலை, ஒரே ஒரு பட்டை சின்னதாக பாருங்க, பட்டை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு சின்ன பூ எண்ணெயில் போட்டுக்குங்க. இது ஒரு 3 வெங்காயம் நான் எடுத்து சின்னதாக நறுக்கியிருக்கேன். பெரிய வெங்காயம் 3. ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் பாருங்க, இஞ்சி பூண்டு கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. ஏன்னா மதியம் நம்ம கொஞ்சம் ஊற்றி கோழியில் வேக வச்சுட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஊசி மிளகா, மல்லித்தாள், தக்காளி பழம் 3 நான் நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் பிளேண்டரில். அதையும் ஊற்றிருங்க, நல்லா ஊற்றி கிளறுங்க. ஓகே ஃப்ரெண்ட், நல்லா கொதிச்சிருச்சு ஊசி மிளகா, மல்லித்தாள், தக்காளி பழம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இது என்னென்ன பட்டை மிளகாய் தூள், பப்பாஸ் பட்டை மிளகாய் தனித்தூள், இதில் 1 கரண்டி மல்லித்தூள், இதில் 1 கரண்டி சிறுஞ்சீரகத்தூள், இதில் 1/2 கரண்டி கரம் மசாலா, இந்த ஸ்பூன்ல 1 கரண்டி மஞ்சத்தூள், இதில் 1/2 கரண்டி போட்டு நல்லா கிளறி வைங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஓகே ஃப்ரெண்ட், பாருங்க எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த கிளாஸ்ல பெரிய கிளாஸ் இருக்குல்ல, அதில் 1 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் தண்ணிக்கு மேலே ஊற்றாதீங்க, நல்லா இருக்காது. இந்த ஸ்பூன்ல 1 ஸ்பூன் உப்பு. நல்லா கிளறி வச்சு வைங்க, கொதிக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட், மல்லித்தாள், ஊசி மிளகா எல்லாம் நல்லா வந்துருச்சு. அதை நம்ம பொரிச்சு வச்ச கோழியை இதில் போடலாம். இதில் போட்டு நல்லா கிண்டுங்க. ஃப்ரெண்ட், கோழியை வந்து நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்ச நேரம் வைங்க. ஏன்னா அதை வந்து நம்ம பாதி பொரிச்சிட்டோம், பாதி அரை வேக்காடை பொரிச்சிட்டோம். இப்போ பேலன்ஸ் வந்து கொஞ்சம் வேகணும். இதுலேயே வந்தால் ருசியாக இருக்கும். நம்ம அப்புறம் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட், சிக்கன் நல்லா வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தயிர் பார்த்தீங்கன்னா இந்த கரண்டி இருக்குல்ல, இந்த கரண்டியில் நான் 3 கரண்டி நிறைய தயிர் எடுத்திருக்கேன். பாருங்க, 1 2 3. ஏன்னா சிலர் வந்து அளவு சரி தெரிய மாட்டேன்னு சொல்கிறீங்க. 3 கரண்டி தயிர் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். 3 கரண்டி தயிர் இந்த வெஜ்ஜு காண்டியில் ஊற்றிட்டு நல்லா கிளறுங்க, நல்லா கிண்டிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட், சிக்கன் டிக்கா மசாலா ரெடி. கடைசியாக நம்ம மல்லித்தாள் போட போகிறோம். நிறைய மல்லித்தாள் போட்டுக்குங்க, உடம்புக்கு நல்லது. மல்லித்தாள் உடம்புக்கு நல்லது. பிள்ளைங்களுக்கு சமைச்சு கற்றுக் கொடுங்க. இப்பயே சின்ன வயசுல கற்றுக் கொடுத்தா தான் பெருசாக வந்து பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, இல்லைன்னு சாப்பிட மாட்டாங்க. சிக்கன் டிக்கா மசாலா ரெடி. எஸ்ஓர் ராஜேஷ் இப்போ